பயங்கரமான பலவீனங்க. தாவேக்கால விஜயபாஸ்கர் 2 பேரும் இணையும் போது அவர்கள் பின்னாடி இருக்கிற வழக்குகளும் சேர்ந்து தானே இணையுது. இல்லைன்னா நமக்கு நாமே எதிரியை வளர்க்குற மாதிரி. எந்த ரூட்டு ஃபெயிலியரோ அந்த ரூட்லேயேவா நீங்கள் பயணம் போவீங்க? தாலிமலை விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விரோதி தாவேக்காலே இருக்காங்க. யாருன்னா இப்போ அது மாதிரி ஊழல் பின்னணி வழக்கில் கொண்டு வந்தவங்கள விஜய்க்குள்ளே கொண்டு வராருன்னா இது விஜய்க்கு அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கரிஷ்மா இதையெல்லாம் தாண்டி இருக்குங்கிறத நம்புறாரா தாவேகா? அப்படின்னா ஜெயலலிதாமா தோத்துடக்கூடாது, எம்ஜிஆர் அவர்களே 86ல் தோத்துடக்கூடாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதிமுக இது நல்லதுன்னு நினைக்கிறோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணுங்க. எடப்பாடியோட எதிரிகள் தான் வெளியில போயிடுறாங்க. அதிமுகவோட பலம் என்ன? ரெட்டை இலை. ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை யார்கிட்ட இருக்கு? போட்டியாளர்கள் யாரு? சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இவங்க தான். அவங்களா போறாங்க, நம்மளா போக சொல்லவே இல்லையே. அங்க போய் யார்கிட்ட போறாங்க? டிவி கேட்ட போறாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். ப்ரூனோ. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது விஜயபாஸ்கர் 2 பேருமே தாவேக்கால இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வருது. அது அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிப்பாகவே போட்டுக்கிறாங்க. இப்போ தாவேக்கால இவர்கள் இணைகிறாங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது தாவேக்காக்கு பலமா பலகீனமா? பயங்கரமான பலவீனங்க. தாவேக்கால விஜயபாஸ்கர் 2 பேரும் இணையும் போது அவர்கள் பின்னாடி இருக்கிற வழக்குகளும் சேர்ந்து தானே இணையுது. அப்போ தூய சக்தின்னு தானே தாவேக்காவோட பிராண்டிங். எதுக்கு தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க? ஊழல் இல்லாம மாற்றம், மாற்று. அதாவது அவர் ஒரு மாற்றத்துக்கான சாவி. விஜய் மாற்றத்துக்கான சாவி. திமுக மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அரசியலுக்குள்ள வந்துகிட்டே இருந்தாங்க. ஊழல் பெருகி போச்சு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை. இப்படி பல அதிருப்திகள் காரணமாக ஓட்டு போடுறாங்க. இந்த அதிருப்தியெல்லாம் முன்வைத்து தான் அண்ணாமலை பிஜேபி சார்பா எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு. அவரு எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணாருங்க, பெரிய அளவுக்கு. ஆனா அந்த அதிருப்தி ஓட்டு பிஜேபிக்கே வரவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அதிருப்தி ஓட்டு முழுமையா தாவேகாவுக்கு போயிடுச்சு. அதிருப்தியா இருக்க, ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போட முடியாது, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுருவோம். அதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ தாவேகாவோட ஓட்டுங்கிறது ஒண்ணு ஃப்ரெஷ், 2வது ஊழலற்ற நிர்வாகம் நடக்கும்னு மக்கள் நம்பினது, 3வது இவர் மாற்றத்துக்கான சாவி, இவருக்கு ஓட்டு போடலாம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம், 4வது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வகையான விஜய் பேர்ல இருக்கிற கவர்ச்சி. நான் அதை தவறுனே சொல்லலைங்க. எங்க காலத்துல நாங்கள் எம்ஜிஆர் பேர்ல கவர்ச்சியா தான் இருந்தோம். அது கூட தவறே கிடையாதுங்க. ஆனால் மக்கள் எப்படி இந்த மனமாற்றத்தை வெகு விரைவில் வந்தார்கள்? 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்குள்ள எப்படி இந்த மனமாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கான காரணம் இன்றைய தேதிக்கு தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பம்னா குறிப்பாக சோசியல் மீடியா. அப்போ எந்த சோசியல் மீடியா உச்சத்துல ஏற்றி வைக்குதோ அதே சோசியல் மீடியா இறக்கவும் செய்யலன்ற அதிருப்தி ஏற்படுத்துவதற்கும் சோசியல் மீடியா உதவத்தானே செய்யும். விஜயோட தீவிர ஹார்ட் கோர் ஆதரவாளர்கள் விஜய் பக்கம் தான் இருப்பாங்க. அதே தானே எல்லா கட்சிக்கும். திமுகவோட ஹார்ட் கோர் ஆதரவாளர்கள், ரெட்டையிலையோட ஹார்ட் கோர் ஆதரவாளர்கள், அவங்கெல்லாம் அவங்கவுங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் வச்சு நம்ம தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நமக்கு சாதாரண பொதுமக்களோட அல்லது எந்த பக்கமும் இல்லாம இதே மாதிரி யாருமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி மாற்றத்துக்கான சாவியை தேடுற மக்கள் ஓட்டு வேணும். அந்த ஓட்டு நமக்கு வேணும். அந்த ஓட்டு விஜய்க்கு வரும்னு விஜய் எப்படி எதிர்பார்க்கிறாரு? நான் ஃப்ரெஷ்ஷுங்கிறதுல எதிர்பார்க்கறேன். அதுவும் நல்லதுதான். லஞ்ச லாவணியத்தை ஒழித்து விட்டேன்றாங்க. அது ஃபுல்லாக ஒழிச்ச மாதிரி தெரியலைங்க. ஏன்னா தாலுகா ஆஃபீஸு, அப்புறம் சின்ன சின்ன வழக்கமான ஆஃபீஸ்களில் 5000 2000 கொடுக்கவும்ல, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. பெரிய அளவில் ரியல் எஸ்டேட்டு இவங்க அந்த ஸ்கொயர் ஃபுட்டுக்கு வாங்கின ரேட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. போக போக அதை நம்ம பார்க்கணும்.
கீழமட்டத்துல இருக்கிற பழைய லஞ்ச லாவணியம் அது அப்படியே தாங்க இருக்கு. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல மக்கள் பணத்தை குறி- கொள்ளையடித்தவர்கள் மக்கள் பணத்தை நான் தொடமாட்டேன், கொள்ளையடிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அது மாதிரி ஊழல் பின்னணி வழக்கில் கொண்டு வந்தவங்கள விஜய்க்குள்ள கொண்டு வராருன்னா இது விஜய்க்கு அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கரிஷ்மா இதையெல்லாம் தாண்டி இருக்குங்கிறத நம்புறாரா தாவேகா? அது தவறான புரிதலுங்க. நீங்க நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. ம். அதாவது மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் பட்டியல்ல 2 விஜயபாஸ்கர் இல்லையான்னு கேக்குறீங்க மறைமுகமா தானே? இல்ல அது உண்மை. விஜய்க்கு இவங்க மேல எப்படின்னா அதை இல்ல தாண்டி விஜயோட கரிஷ்மா இருக்குல்ல, அது எப்படி அந்த வருங்க? நம்பிக்கை விஜய்க்கு இருக்குமா? அப்படின்னா அது ஜெயலலிதாமா தோத்துடக்கூடாது, எம்ஜிஆர் அவர்களே வந்து 86ல தோத்துடக்கூடாது, இடைத்தேர்தல்களில் வந்து தோத்துடக்கூடாது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, மற்றவங்க தோத்தாங்க. அதாவது கரிஸ்மா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஓட்ட வாங்கும். வெற்றிக்கான அந்த வித்தியாசத்தை அது மெயின்டைன் பண்ணாது. ஆரின் அதர்வேர்ட்ஸ் 1,00,000 ஓட்டு பதிவானா நம்மளோட கரிஸ்மா மூலமா நம்ம 25,000 ஓட்டு வாங்கிடலாம். இவங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க, ஊழல் என்னங்க அப்படின்னு கூட மக்கள் நினைப்பாங்க. ஆனா வெற்றிக்கு தேவை 30,000 ஓட்டு 40,000 ஓட்டுனா அந்த டிஃபரன்ஸை வந்து வாங்க முடியாது. இதுதான் டைம் அண்ட் அகைன் ப்ரூவான மேட்டர் தாங்க. சுருக்கமா சொன்னா இந்த ஓட்டக்கால்னா, உடஞ்ச செம்பு, இஎம்பி தலை இதெல்லாம் வர்றது மூலமாக நமக்கு பலவீனம் தான் வரும். அதை தாண்டி லோக்கல்ல அவங்க 2 பேருக்கு ஒரு செல்வாக்கான லீடராகவும் இருக்கிறாங்களே, விஜயபாஸ்கர் ஆகட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும். அந்த அந்த அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய செல்வாக்கு தாவேக்காக்கு பயன்படும் தானே, இந்த வகையில மைனஸ் ஆனாலும். செல்வாக்கா செல்வமா ரெண்டு இருக்குல்ல. விஜயபாஸ்கர்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்கிறத ஊர்களில் கேட்கும் போது தானே தெரியுது. ராலிமலை விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விரோதி தாவேகாலே இருக்காங்க. யாருன்னா அறந்தாங்கியில் இருக்கிற மந்திரி அமைச்சர் ஃபர்வேஸ் யங்ஸ்டர் தான். புதுசாக அரசியலுக்குள்ள வந்து ஷைன் பண்ணிட்டு வராரு. அப்போ திருப்பி பழையபடி நம்மளோட அரசியல் எதிரி யார் இருந்தாங்களோ அவங்களே அவர் பர்வேஸ் வளர்த்து விட்டுருவாரா? இப்போ சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்க சொன்ன கரிஸ்மா, விஜய் கரிஸ்மா இருக்கு, நம்ம எப்படிங்க எழுத்து சொல்ல முடியும், அமைதியா இருந்துருவாங்க. ஆனா தேர்தல்னு வரும்போது விஜயபாஸ்கரை தோக்கடிக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா நமக்கு நாமே வந்து எதிரியை வளர்க்குற மாதிரி. அரசியல்ங்கிறது ரெண்டுங்க. பொதுஜனத்துல மத்தியில பண்றது மக்கள் அரசியல், உட்கட்சிக்குள்ள பண்றது இன்னொரு அரசியல். உட்கட்சி அரசியல் பண்ணாம இருக்கவே முடியாதுங்க, இம்பாசிபிள் அது. இதே தான் நீங்க கரூர்லயும் எடுத்துக்கலாம். இப்ப கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுங்க. பாதிக்கப்பட்டது யாரு? தாவேகாவோட லோக்கலா யாரு பொறுப்பாளர்களா இருந்தாலும் அவங்க தான். அதுல ஒருத்தர் சிறைக்கும் போனாரு, பிணையிலையும் வந்தாரு, சிபிஐ வழக்கையும் சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து கரூர் விஜயபாஸ்கரோட வருகையை இருகரம் கூப்பி வரவேற்றுவாங்க. எப்படிங்க வரவேற்பாங்க? அவங்க எவ்வளவு குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு தூரம் போலீஸ் டார்ச்சர் ஆயிருக்கும். அப்போ அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இடைத்தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா விஜயபாஸ்கர் 2 பேருக்கும் தாவேகா சார்பா போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதையெல்லாம் உத்தரவாதம் பண்ணிட்டு தானே கட்சிக்கு போயிருப்பாங்களா? கண்டிப்பா போட்டியிடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு தரப்படும் நம்புறாங்க. ஆனா அந்த அதை ப்ராமிஸை விஜய் கீப் அப் பண்ணுவாரான்னு எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா அவர் 25 பேர் ஆதரவு வாங்கும் போது ஏதோ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காருல, அதிமுக ரிபல்ஸ் சி வி சண்முகம் தலைமையிலான எதிர்ப்பாளர்கள், எடப்பாடி எதிர்ப்பாளர்கள், அவங்களுக்கு அப்ப 25 எம்எல்ஏ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்களா நம்பிக்கை தீர்மானத்துல? அது பச்சை புள்ள கூட நம்பாதுங்களா? அதை ஏதோ ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. கொஞ்சம் பேருக்கு அமைச்சர் சொல்லியிருப்பாங்க, இல்லை வாரிய தலைவர் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராமிஸ் எங்க கீப் அப் ஆனது? பேக் அடிச்சிட்டாங்க. பல காரணங்கள் இருக்கும் அதுக்கு. அரசியல்ல வந்துங்க வாக்குறுதி கொடுக்கறதும் கடினம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதும் கடினம். விஜய் நினைக்கிற மாதிரி அவரு அப்படியே அவர் நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் கிடையாதுங்க. எல்லாம் போக மேல ஒருத்தர் இருக்காருங்க டெல்லியில, அவங்களுக்கு பல கணக்கு இருக்கும். சரி, இப்போ ஜனநாயகன் பட தயாரிப்பாளர், அவர் பேர்ல சில குட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் சொன்னதா டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ். குட் பாயிண்ட்ஸ் என்னன்னா நான் பொலிட்டிஷியன், பல லாங்குவேஜ் தெரியும், அப்புறம் வந்து ஒரு இதுல இருந்து வர பிசினஸ் மேன், ஒரு 70,000 crores எம்பையர், ஒரு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓ இருந்திருக்காரு, சிஏ நல்ல சிஏ, லாயர், இதெல்லாம் அட்வான்டேஜ். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்போ விசாரிக்கும் போது அவரு வந்து பட தயாரிப்பு நிறுவனத்தின் ஓனருங்கிற முறையில திரைப்பட நடிகராக இருந்த விஜய் அவர்களுக்கும் அவருக்கும் இடையில பைனான்சியல் டீலிங் இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த பைனான்சியல் டீலிங் எல்லாத்தையும் எதுங்க கண்காணிக்கும்? மத்திய அமைப்புகள். அதனால இதை வச்சு விஜய் கூட லாக் பண்ண பாப்பாங்க, அப்படி சொல்ல வரீங்க? ஈஸியா பண்ணுவாங்க. இது லூப் போல. இதுன்னு இல்லைங்க. இப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற ஜெகதீஷ்,
அவருக்கும் இதே பிரச்சனை இருக்குங்க. சினிமா உலகம், நானும் 2 சினிமா எடுத்திருக்கேங்க. சினிமா உலகம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் 2 மணி நடமாடுற உலகங்க. அதை தாண்டிய சினிமா உலகம் கிடையவே கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம். அப்ப அதோட சம்பந்தப்பட்டவங்களே திருப்பி நம்ம அரசியலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா பயங்கரமா இடிக்கும். திமுக பேர்ல என்னங்க வெறுப்பு? சினிமா துறையில என்ன வெறுப்பு கேட்டு பாருங்க. எல்லா படத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. எல்லா படத்தையும் கட்டுப்படுத்துனாங்க, எல்லா தியேட்டரையும் கட்டுப்படுத்துனாங்க. அதானங்க வெறுப்பு அவங்களுக்கு. இதே வெறுப்பு அதிமுக பீரியட்ல ஜாஸ் சினிமா பேர்ல அதே வெறுப்பு இருந்தது இல்ல. நீங்க திரைப்படத்துறைக்குள்ள வந்துட்டீங்கனாலே அந்த சிக்கல் வருங்க, எப்போதுமே வரும். அப்போ அதே ரூட்ல தானே விஜய் பயணம் போறாருன்ற. எந்த ரூட் ஃபெயிலியரோ அந்த ரூட்லயேவா நீங்க பயணம் போவீங்க? நீங்க தான் ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல் ரூட் கிரியேட் பண்ணிட்டீங்களாங்க. சார், இதுக்கு எதிராக அதிமுக மூவ் என்னவாக இருக்கும் சார்? அதிமுக இது நல்லதுன்னு நினைக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணுங்க. எடப்பாடியோட எதிரிகள் தான் வெளியில போயிடுறாங்க. சரி, நமக்கு எதிரிங்க கூட இருந்தே டார்ச்சர் பண்ணுவாங்க இவங்க. சீனியர்ஸ் வேற, இவங்கள நம்ம பகைக்கவும் முடியாது. கேட்டா எம்ஜிஆர் காலத்துல இருந்து வரோம், ஜெயலலிதா காலத்துல இருந்து வரோம்பாங்க. இப்ப அவங்களா போறாங்க. என்ன ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும். போகட்டும், தேர்தல் நின்று ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இடைத்தேர்தல ஜெயலலிதா காலத்திலே 4 இடைத்தேர்தலை புறக்கணிச்சது தான் அதிமுக. கலைஞர் இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்காரு. இப்ப இடைத்தேர்தல போட்டி போடணுங்கிற கம்பல்சன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அதிமுகவோட பலம் என்ன? ரெட்டை இலை. ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவோட சொத்து மதிப்பு என்ன? தெரியல. பல 10,000 கோடிங்க. ஆமா, பல 10,000 கோடி. சபை தியேட்டர் கிட்டத்தட்ட இது முடிச்சுட்டாங்க போல. சபை தியேட்டர் ஜெயலலிதாமா 93 94 வாங்கினதுங்க. பின்னாடி முஸ்லிம் சமாதி இருக்குன்னா அது சரியா கட்டுமானமே வராம பிரச்சனையா இருந்துச்சு. அதை விற்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு ஆல் இந்தியா நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்ப நான் கேள்விப்பட்டேன் எல்லாம் வித்துட்டாங்கங்க. வித்து இப்ப கட்டுமானங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு தனியார் நிறுவனங்களுக்குன்னாங்க. மதிப்பு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சபையர் தியேட்டரோட, ஓல்டு சபையர் தியேட்டரோட இன்றைய வேல்யூ என்னவா இருக்கும் இந்த 32 வருஷத்துல? அதெல்லாம் யாருக்கு? அதிமுக பார்ட்டிக்கு. எம்ஜிஆர் மாளிகையோட மதிப்பு என்ன? அப்போ எடப்பாடி கையில என்ன இருக்கு? அதிமுக கையெழுத்து போடுற உரிமை, அது போக இவ்வளவு பெரிய மதிப்பு மிகுந்த சொத்து. போட்டியாளர்கள் யாரு? சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இவங்க தான். அவங்களா போறாங்க, நம்மளா போக சொல்லவே இல்லையே. அங்க போய் யார்கிட்ட போறாங்க? டிவி கிட்ட போறாங்க. ரைட்டு, போய் என்ன பண்ணிட போறாங்க? அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம்னு நினைப்பாரு. அதிமுக லாபம்னு நினைக்கும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி.